இதுல விசித்திரமானது என்னவென்றால் இதுவா மிகவும் வெளிப்படையாக செய்யப்பட்டது. எந்த ஒரு உரையிலும் எந்த ஆக்கிரமிப்பிற்கும் ஆதாரம் இல்லை. முதன்மையான ரிக்வேத உரைகள் மிகவும் மத்திய ஆசியாவை பற்றிய அறிவு இல்லை. அவை அடிப்படையில் தெற்கு ஹரியானாவை பற்றியே கவலைப்படுகின்றன. இதற்கான தொல்பொருள் ஆதாரம் இல்லை. எந்த ஆக்கிரமிப்பிற்கும் மரபணு ஆதாரம் இல்லை. ஆனால் அதிர்ச்சி அளிக்கக்கூடியது என்னவென்றால், நாங்கள் எங்கள் சொந்த வரலாற்றில் இந்த கதையை தொடர்ந்து பரப்பி வருகிறோம். இப்போது நான் மேலும் செல்லும் முன் நான் தெளிவுபடுத்த விரும்புவது என்னவென்றால், இந்திய நாகரிகத்தில் உள்ள எல்லா நல்லவைகளும் எப்படியோ உள்ளூர் என்று நான் இங்கே வாதிக்கவில்லை. அது இல்லை. வணிகர்கள் மற்றும் குடியேறிகள் அமைதியாக வந்ததன் மூலம் வெளியில் இருந்து கொண்டு வரப்பட்ட அனைத்து வகையான விஷயங்களால் நாங்கள் மிகுந்த செழிப்படைந்துள்ளோம். மேலும் கூட ஆக்கிரமிப்பாளர்கள் கூட வந்தனர். எனது போர்த்துகீசியர்கள் விசாரணையின் கீழ் அனைத்து விதமான கெட்ட விஷயங்களையும் செய்திருக்கலாம். ஆனால் உண்மையில் போர்த்துகீசியர்கள் கொண்டு வந்த தக்காளி, மிளகாய் மற்றும் பிற பொருட்கள் இல்லாமல் இந்திய உணவு அடையாளம் காண முடியாது. ஆங்கிலேயர்கள் 1941 ஆண்டின் பெங்கால் பஞ்சம் அல்லது பல்வேறு பஞ்சங்கள் மற்றும் ஆக்கிரமிப்புகள் மற்றும் படுகொலைகள் போன்ற அனைத்து விதமான கெட்ட விஷயங்களையும் செய்திருக்கலாம். ஆனால் உண்மையில் நான் உங்களிடம் ஆங்கிலத்தில் உரையாற்றுகிறேன். உங்கள் பலர் வீட்டுக்கு திரும்பி கிரிக்கெட் பார்க்கலாம் மற்றும் இதர விஷயங்களை செய்யலாம். ஆகவே முக்கியமானது என்னவென்றால், இந்த ஆக்கிரமிப்புகள் நடந்த போதும் வெளிநாட்டிலிருந்து வந்த பல தாக்கங்களின் விளைவாக நமது நாகரிகம் உருவாகியுள்ளது என்பதும் உண்மை. எனவே நான் இங்கே ஒரு வழக்கை உருவாக்க முயற்சிக்கவில்லை. எனது கருத்து தெளிவாக இருக்கட்டும். அது எப்படியோ நீங்கள் அறிந்திருப்பீர்கள், நாங்கள் மீண்டும் உயிர்ப்பிக்க முயற்சிக்க வேண்டிய ஒரு தூய உள்ளூர் கலாச்சாரம் உள்ளது என்று. அது என் நோக்கம் அல்ல. இந்திய வரலாறு முழுமையாக இந்து இந்தியா அல்லது தார்மீக இந்தியாவின் பார்வையில் இருந்து சொல்லப்பட வேண்டும் என்பதும் என் நோக்கம் அல்ல. ஏனெனில் உண்மையில் நமது நாகரிகத்தின் பெரும் பகுதி வெளிநாட்டிலிருந்து வந்த மதங்கள், கருத்துக்கள் மற்றும் கலாச்சாரங்களைச் சேர்ந்த மக்களால் செழித்துள்ளது. ஆனால் நான் வலியுறுத்துவது என்னவென்றால், இந்த பல வகை மற்றும் 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 மிகவும் பன்முக கலாச்சாரத்தை பற்றி பேசும்போது நாம் அதை இந்தியர்களின் பார்வையில் இருந்து பேசணும், ஆக்கிரமிப்பாளர்களின் பார்வையில் இருந்து அல்ல. மற்றும் இது எப்படி இருக்கும் என்பதை நான் விளக்குகிறேன்.